அஸ்ஸலாமு அலைக்கும். சென்னை ஸ்டார் கிச்சனில் இன்றைக்கி நான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பன்னீர் பட்டர் மசாலா வந்து செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வந்து பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கணும் லைட்டாக. அதுக்கப்புறம் வந்து பன்னீர் போட்டு அதில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணணும். ரொம்பவும் ஃப்ரை பண்ணக்கூடாது, லைட்டாக தான் ஃப்ரை பண்ணிக்கணும் பன்னீர். அதுக்கப்புறம் அதே பேனில் வந்து நான் ஒரு 2 பட்டை, ஏலக்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து தக்காளி வந்து 3 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் கட் பண்ணி, அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். எல்லாமே எண்ணெயிலையும் என்ன பண்ணணும், லைட்டாக வதக்க விடணும். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 2 சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு வந்து ஒரு 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் வந்து இஞ்சி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது நல்லா வந்து எண்ணெயிலே வந்து நம்ம வதக்கிக்கணும். வதக்கிட்டு அதில் வந்து நம்ம மசாலா வந்து கரம் மசாலா சேர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நம்ம வந்து தனியாக அதை வந்து ஆற வச்சிடணும். ஆற வச்சுட்டு அதை வந்து தனியாக நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். அதுக்கப்புறம் நான் வந்து அதே பேனில் வந்து நான் வாஷ் பண்ணிட்டு அதே பேனில் வந்து ஆயில் ஊற்றி வந்து இது பன்னீர் பட்டர் வந்து சேர்த்துக்கிட்டேன். பட்டர் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் வந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப இல்லை, ஒரு ஆனியன் தான் சேர்த்துக்கிட்டேன். அதை நல்லா வந்து எண்ணெயில் வந்து நம்ம இது பண்ண விடணும், ஃப்ரை பண்ண விடணும். அதோடையே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடரும், அதுக்கப்புறம் வந்து 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம கரம் மசாலாவும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கணும். எண்ணெயிலே வந்து மசாலா வந்து நல்லா இதாயிரும், பிளெண்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து நம்ம சேர்த்துட்டோம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குல்ல. இப்போ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக வந்து சுகர் சேர்த்துக்கணும். சுகர் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் வந்து அதில் சேர்த்துடணும். மோஸ்ட்லி வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து மேத்தி இலை வந்து எடுத்து வச்சுருக்கோம். அது வந்து கடைகளில் நீங்கள் கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த கிராண்ட்வே சூப்பர் மார்க்கெட் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கும். அந்த இலையை வந்து மேலே வந்து டாப்பிங்ஸில் வந்து சேர்த்துக்கணும். நல்லா அது வந்து எண்ணெயில் வந்து ஃபஸ்ட்டு பன்னீர் வந்து நல்லா சுருண்டுருச்சு. இப்போ நான் வந்து இதை எடுத்து வச்சுருக்க அந்த மேத்தி இலையை வந்து மேலே சேர்க்க போகிறேன். மேலே வந்து இந்த மேத்தி இலையை வந்து நான் சேர்த்துட்டேன். மேலே சேர்த்தாச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக நல்லா வந்துருந்துச்சு பன்னீர் பட்டர் மசாலா. டேஸ்ட் வைஸுமே நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. வீட்டில் ஹஸ்பண்டுக்கும் ரொம்பவே நல்லா பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் பண்ணியிருந்தேன். பக்காவாக இருந்துச்சு டேஸ்ட்டு. மேலே வந்து நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். முன்ன விட இப்போ வந்து என் சேனல் நல்லாவே வந்து இதாகிட்டுருக்கு, எனக்கு அது தெரியுது. என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்பவே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.